இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காக்ரோச் பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் காக்ரோச் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம பிளட் செல்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் பார்த்தோம். எபித்தியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, அப்புறம் இந்த மசில் டிஷ்யூ அண்டு நியூரல் டிஷ்யூ பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராகு, எர்த்வாமு, காக்ரோச் இது மூணில் உங்களுக்கு வந்து காக்ரோச்சுங்கிறது சிலபஸில் இருக்குது. இந்த ரெண்டும் வந்து நீட் சிலபஸில் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில டைம் மாறிட்டே இருக்கும். பட் இப்போதைக்கு நான் காக்ரோச் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து இது பார்த்துப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ காக்ரோச். ஸோ காக்ரோச்சினுடைய நேம் என்னது? ஜுவாலஜிக்கல் நேமு பெரி பிளானிட்டா, அது சயின்டிஃபிக் நேம்னு சொல்லலாம் அமெரிக்கானா. ஸோ இது வந்து அமெரிக்கான நேம். இது பெரி பிளானிட்டானா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது, அதனால் பெரி பிளானிட்டான்னு நேம் வச்சுருக்காங்க. ஸோ அமெரிக்கானாங்கிறது அமெரிக்கன் மெக்சிகோவிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினேட் ஆனது மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க. அதனால் அமெரிக்கான நேம் வச்சுருக்காங்க. இந்த காக்ரோச் வந்து ப்ரௌன் கலர் இருக்கலாம், பிளாக் பாடி அனிமல்ஸாக இருக்கலாம். ஃபைலம் ஆர்த்ரோபோடால இருக்குது. ஓகேங்களா? இன்செக்ட்ஸில் ஒன் டைப் இன்செக்ட் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இருக்கும். இதில் இந்த ஆர்த்ரோபோடா தான் லார்ஜஸ்ட் ஃபைலம் இந்த அனிமல் கிங்டம். 70% அனிமல்ஸ் நம்ம நேம் பண்ணது உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 70% நேமிங் பண்ண ஆர்கனிசத்தில் இந்த இன்செக்ட்ஸ் தான் 70% இருக்கும். ஓகேங்களா? 100% 70% இருக்கும். இந்த காக்ரோச் மேபி பார்த்தீங்கன்னா பிரைட் எல்லோ, ரெட்டு, க்ரீன் கலர் எப்படி வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். டிராபிக்கல் ரீஜன்ஸ் அப்படி கூட இருக்குது. சைஸ் எப்படி இருக்குன்னா 4 இன்ச்சிலிருந்து 3 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். இல்லை 0.6 to 7.6 சென்டிமீட்டர் இருக்கலாம். லாங் ஆண்டனா இருக்கும். முன்னாடி வந்து தலையில் வந்து பெரிய ஆண்டனா இருக்கும், சென்சரி ஆர்கன் அதெல்லாம். அப்புறம் லெக்ஸ் இருக்கும். அது விட நெக் லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தொராக்ஸ் ரீஜன் இருக்கும். தொராக்ஸில் 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அது 3லேயும் ஒவ்வொரு லெக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பேர் ஆஃப் லெக்ஸு. அப்புறம் நடுவில் மேல்ஸ்க்கு வந்து ஆனல் ஸ்டைல்ஸ் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ஆனல் ஸ்டைல்ஸ் இருக்காது. அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் பார்த்தீங்கன்னா மால்பிஜின்ஸ் டியூபிள்ஸ் தான் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனு. பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளட் சிஸ்டம், ஓப்பன் வாஸ்குலர் சிஸ்டம்மு. அப்புறம் பிரெயின் பார்த்திங்கன்னா கேங்லியஸ் தான் இருக்கும், பிரெயின் இருக்காது. கேங்லியன்னா கனெக்ஷன் ஆஃப் நெர்வ்ஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் ஹார்ட் பார்த்திங்கன்னா 13 டைப் ஆஃப் ஹார்ட் இருக்கும். அதாவது சின்ன சின்ன ஹார்ட் இருக்கும். இது மாதிரி சைனசஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? அப்புறம் மால்பிஜின் டியூபு. ரெஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா ட்ரக்கியல் தான் நடக்கும். ரெஸ்பிரேஷன் ட்ரக்கியல் டியூப்ஸ் இருக்கும். அப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்புறம் பாரோ மெட்டபாலஸ்னால் நிம்பிள் ஸ்டேஜஸ் இருக்கும். அப்படின்னா நம்ம காக்ரோச் வந்து எங்கே இருக்கும்போது நிம்ப் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் 13 டைம்ஸ் மோல்ட் ஆகி அடல்ட்டாக ஆகும். மோர் ஓவர் ரெண்டுமே சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்கள் மொசைக் விஷன் இருக்கும். 2 ஒமட்டடியாக இருக்கும். அதாவது பெரிய ஐ இருக்கும். அந்த ஐ வந்து மொசைக் விஷன் சொல்லுவாங்க. அதாவது ஹை சென்சிட்டிவிட்டி அண்டு லோ ரெசல்யூஷன். நைட்டில் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நைட் ஃபீடர்ஸ் தான் காக்ரோச். எங்கே வேணால் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் யூஸ்ஃபுல் கிடையாது. நம்மளுக்கு ஆபத்து தான். பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபுட்டெலாம் கண்டாமினேட் பண்ணோம், பேக்டீரியல் டிசீஸை வந்து தொத்து ட்ரான்ஸ்மிட் பண்ணோம், அது மாதிரி. ஸோ இதுதான் ஒரு ஓவர் வியூ ஆஃப் காக்ரோச். ஸோ இது வந்து இதே மாதிரி காக்ரோச் வந்து அவுட்டர் வந்து எக்ஸோஸ்கெல்டன் வந்து சைட்டினால மேடப்பாக இருக்கும். அதனால் அந்த அவுட்டர் எக்ஸோஸ்கெல்டன் மொத்தம் டீக்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதேமாதிரி வாட்டர் இம்பெர்மிபிள். அந்த உள்ளார வந்து சைட்டின் இருக்கும், சுபரின் கண்டென்ட் மாதிரி வேக்சி சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் இம்பெர்மிபிள்னு சொல்லுவாங்க. பிளேட், அந்த செக்மெண்ட் நிறைய செக்மெண்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் பிளேட்டாக இருக்கும். உள்ள பின்னாடி ஒரு பிளேட் இருக்கும், முன்னாடி ஒரு பிளேட் இருக்கும். 2 ரீஜனாக பிரிக்கலாம். வயிற்று பகுதியை வென்ட்ரல்னு சொல்லுவாங்க, மேலே முகுது பகுதியை டார்சல்னு சொல்லுவாங்க. ஸோ வென்ட்ரலில் ஒரு இது இருக்கும், ஸ்க்ளீரேட்ஸ். வெளியில் வந்து வென்ட்ரல் வந்து ஸ்டெர்னம்னு இருக்கும், வெளியில் வந்து டெர்கேட்ஸ்னு இருக்கும். இது ரெண்டும் சேர்த்தா, அந்த ஓடு சேர்த்தா தான் ஸ்க்ளீரேட்ஸ். ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது ஒவ்வொன்றும் இப்படி ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது 2 கனெக்டாக இருக்கிறது ஆர்த்ரோடெல் மெம்பரேன் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்ப்பீங்க. இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க நீட்டு 2016 நினைக்கிறேன். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்து பார்த்துட்ருப்போம். அதே மாதிரி இது வந்து யூரிகோடெலிக்னா யூரிக் ஆசிடை வந்து ரிலீஸ் பண்ணோம் வேஸ்டேஜாக. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சு இது வந்து அவுட்லைனு. இதுக்கப்புறம் வந்து இது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அப்பர் பாடி. ஃப்ளாட்டாக இருக்கும், ஹெட்டு கன்சீல் பண்ணிக்கும். நாக்டர்னல் நைட்டு தான் வந்து சாப்பிடும். ஆம்னிவோரஸ்னால் பூச்சி, வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும். டேம் பிளேசஸ் தான் எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஹியூமன் ஹோம்ஸு, பெஸ்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் இந்த காக்ரோச் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்கள் இது எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோடைய மார்ஃபாலஜி, அதாவது அவுட்டர் அப்பியரன்ஸில் எத்தனை செக்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எங்கே இருக்குது, அது மாதிரி படிச்சுக்கணும். என்னென்ன எத்தனையாக பிரிச்சிருக்காங்க, கட்லாம் 3 கட்டாக பிரிச்சிருக்காங்க, 4 கட்டு, ஹைண்ட் கட்டு, மிட் கட்டு அப்படின்னு படிக்கணும். அப்புறம் வந்து அனடாமியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது என்ன ஃபுட் எடுத்துக்குது அப்படி இல்லைனா கூட எப்படி வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்குது, எப்படி பிளட் சிஸ்டம் இருக்குது, எப்படி அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம், எப்படி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, எப்படி வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இருக்குது, எப்படி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டமும் லைட்டாக படிச்சு வச்சுக்கணும். என்ன எக்ஸ்கிரீட் பண்ணுன்னு படிச்சு வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் இந்த காக்ரோச் இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் படிக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மார்ஃபாலஜி பார்ப்போம். மார்ஃபாலஜியில் இந்த அடல்ட் ஆஃப் காமன் ஸ்பீஷஸ் காக்ரோச் தான் பெரி பிளானிட்டா அமெரிக்கானான்னு படிப்பீங்க. ஓகேங்களா? 34 to 53 மில்லிமீட்டர் லாங் விங்ஸ் இருக்கும். ஓகேங்களா?
லாங்காக இருக்கும் வித் விங்ஸ் தட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த டிப் ஆஃப் த அப்டமன் இன் மேல்ஸில் வந்து அப்டமன் டிப்லேருந்து தூரமாக இருக்கும். இந்த பாடி ஆஃப் காக்ரோச் செக்மெண்ட்னா வரி வரியாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் டிவிசிபிள் இன்டூ மெட்டாமரிக் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க அதை. அண்ட் டிவிசிபிள் இன்டூ 3 டிஸ்டிங் ரீஜன்ஸ், 3 ரீஜன் இருக்குது. ஹெட்டு, தொராக்ஸ், அப்டமன். இந்த தொராக்ஸ் ஹெட் லைட்டாக கனெக்ட் பண்ணிருக்கோம், சின்ன நெக் மாதிரி ஒரு ரீஜன் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து the entire body is covered by a hard chitinous exoskeleton, ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த chitinous exoskeleton அதனால தான் அது டீக்ரேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகும். அதனால காக்ரோச் செத்து போனால் கூட அது ஓடு மட்டும் நின்றுட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த காக்ரோச்சோடைய தலையை மட்டும் கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் தனியாக வாழும். ஏன்னா காக்ரோச் தலையிலே தனி பிரெயின் மாதிரி இருக்குது. பிரெயின் என்ன சொல்லியிருந்தேன், மொத்தம் 9 டைப் ஆஃப் கேங்லியான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். தொராக்ஸில் 3, அப்டமனில் 6 இருக்கும். பிரெயின்லேயும் ஹெட்லேயும் சின்னதாக ஒரு கேங்லியான் இருக்கும். அதுவே கண்ட்ரோல் பண்ணும் அந்த ஹெட்டை உயிர் வாழ்றதுக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் பின்னாடி அப்படியே இந்த லைன்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். ஸோ இன் ஈச் செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இந்த எக்ஸோஸ்கெல்டன் ஹேஸ் ஹார்ட் அண்ட் பிளேட்ஸ். இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்னா இது ஒரு செக்மெண்ட், அது ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் ஹார்ட் அண்ட் பிளேட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு பிளேட்ஸ் தான் ஸ்க்ளீரேட்ஸ். ஸோ இப்படி இருக்குமா, இது வென்ட்ரல் வயிற்று பகுதி, இது டார்சல் சைடுன்னு சொல்லலாமா. ஸோ இந்த ஸ்க்ளீரேட்ஸ் வந்து டார்சலி பின்னாடி பார்த்தீங்கன்னா டெர்கைட்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் தனியாக டெர்கைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஸ்டெர்னம்னு சொல்லுவாங்க. ஸ்டெர்னைட்ஸ்னு கூட சொல்லலாம், ஸ்டெர்னைட்ஸ் செரம் சொல்லலாம். ஓகேங்களா. வென்ட்ரலி தட் ஆர் ஜாயின்டு டு ஈச் அதர் பை அ தின் ஃப்ளெக்சிபிள் ஆர்டிகுலர் மெம்பரின், ஆர்த்ரோடியல் மெம்பரின். இது ரெண்டுத்தையும் இங்கே ஜாயின் பண்ணது பார்த்தீங்களா இந்த இடத்துல, அதுக்கு பேர் ஆர்த்ரோடியல் மெம்பரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் செக்ஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படியே காக்ரோச் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். காம்பவுண்ட் ஐ சொன்ன மாதிரி, ஃபிலிஃபார்ம் ஆண்டனா இருக்கும், ஹெட் இருக்கும். இந்த 2 விங் இருக்குது, 4 விங்கு ஹைண்ட் விங்குன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்மன், பின்னாடி இருக்கிறது ஹைண்ட் விங். இந்த டெக்மன் வந்து லெதரி ப்ரௌனாக இருக்கும். இதுதான் பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும், இதுதான் ஃப்ளைட்டுக்கு யூஸ் ஆகும் ஹைண்ட் விங்கு. இது டெக்மன் வந்து இது அமைதியாக இருக்கும்போது பாருங்கள் கவர் பண்ணி இருக்கும், ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த ஹைண்ட் விங்கை கவர் பண்ணி பாதுகாக்கும். அப்டமன் இது ஃபுல்லாக அப்டமன். ஆனல் செர்சி, ஓகேங்களா. ஆனல் செர்சி மேல் ஃபீமேலுக்கு இருக்கும், ஆனல் ஸ்டைல்ஸ் மேல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஆனல் ஸ்டைல்ஸுங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் ஐ, ப்ரோனோட்டம், மீசோதொராக்ஸு, மெட்டாதொராக்ஸு, அதில் லெக், மீசோதொராக்ஸிக் லெக் இருக்கும், மெட்டாதொராக்ஸிக் லெக்கு, ப்ரோதொராக்ஸிக் லெக்கில் 3 பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்கா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி ஹெட் இருக்கா. ஓகே. அப்புறம் இட் லைஸ் ஆன்டீரியர் டு ரைட் ஆங்கிள்ஸ் டு லாங்கிரியல் பாடி ஆக்சிஸ் இருக்குன்னா அதுக்கு ஆன்டீரியர் ரைட் ஆங்கிளாக இருக்கும், 90 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃபார்ம்டு வித் ஃபியூஷன் ஆஃப் 6 செக்மெண்ட்ஸ். 6 செக்மெண்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஹெட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் அது அதிகமான மொபிலிட்டி இருக்கும், ஈஸியாக எந்த பக்கம் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் டியூ டு ஃப்ளெக்சிபிள் நெக். அதனால தான் தலையை ஓட்டிகிட்டே இருக்கும். இந்த ஹெட் கேப்சூல் பியர்ஸ் ஏ பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐஸ். அந்த ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஐஸ் இருக்கும், 2 காம்பவுண்ட் ஐஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த காம்பவுண்ட் ஐயில் தான் பார்த்தீங்கன்னா ஒமட்டேடியா இருக்கும். ஸோ அதெல்லாம் அடுத்து மார்ஃபாலஜியில் பார்ப்போம். A pair of thread-like antennae arise from the membranous sockets lying in front of eyes. இங்கேருந்து ஒரு சாக்கெட்லேருந்து 2 ஆண்டனா வரும். ஓகேங்களா. ஆண்டனா ஹாவ் சென்சரி ரிசெப்டார்ஸ். இதுதான் சென்சரி ரிசெப்டார்ஸ். அதாவது ஃபுட் எங்கே இருக்குது, பக்கத்தில் நினச்சா வழி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சென்சரி ரிசெப்டார்ஸ் யூஸ் ஆகும், மானிட்டரிங் த என்விரான்மெண்ட்டு. ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த ஹெட் பியர்ஸ் அப்பண்டேஜஸ். இந்த ஆன்டீரியர் தான் அப்பண்டேஜஸ் இருக்கும். ஃபார்மிங் பைட்டிங் அண்ட் சிவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் இருக்கும். அந்த மொத்தம் மவுத் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் லிப் இருக்கும், லோயர் லிப் இருக்கும். லோயர் லிப் வந்து லேபியம்னு சொல்லுவாங்க, அப்பர் லிப் வந்து லேப்ரம்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் லிப்லேயே இன்னும் 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, மேக்ஸில்லா, மேண்டிபிள், 2 சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா. இந்த மவுத் பார்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் லேப்ரம் அப்பர் லிப்பு, அதே மாதிரி பேர் ஆஃப் மேண்டிபிள்ஸ், இன்னும் போன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பேர் ஆஃப் மேக்ஸில்லா இருக்கும் மேலே, அதே மாதிரி லேபியம் லோயர் லிப். இதுதான் வந்து மவுத்தை ஆக்ட் ஆகும். எங்கே வென்ட்ரல் டு த மவுத், அந்த ஹெட்டில் வென்ட்ரல் சைடு. மீடியன் ஃப்ளெக்சிபிள் லோப் இருக்கும், அதாவது சென்டரில், அது டங்கு மாதிரி ஹைப்போவரங்ஸ். ஓகேங்களா. இதில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், மூவ் பண்ணுற மாதிரி. லைஸ் வித்தின் த கேவிட்டி என்க்ளோஸ்ட் பை மவுத் பார்ட். இந்த சொன்ன பார்த்தீங்களா, இந்த லேப்ரம், 2 மேண்டிபிள், 2 மேக்ஸில்லா, ஒரு லேபியம், இதுக்கு நடுவில் இந்த ஹைப்போஃபேரிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. தொராக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ். 3 பார்ட்ஸ் இருக்குது தொராக்ஸில். ஓகேங்களா. தொராக்ஸில் ப்ரோதொராக்ஸ், மீசோதொராக்ஸ், மெட்டாதொராக்ஸ். இது ஒவ்வொரு தொராக்ஸ்லேருந்து ஒரு பேர் ஆஃப் விங்கே வரும். ஓகேங்களா. பேர் ஆஃப் லெக் வரும். ஓகேங்களா. The head is connected with the thorax by a short extension of prothorax. Prothorax ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும், அது நெக்குன்னு சொல்லுவாங்க. ஈச் thoracic segment bears a pair of walking legs. ஓகேங்களா. அப்போ வந்து thorax வந்து 3 செக்மெண்ட் இருக்குது, சின்னதாக ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இது ப்ரோதொராக்ஸு, மீசோதொராக்ஸு, இது வந்து மெட்டாதொராக்ஸு. ஒவ்வொன்றிலையும் ஒரு பேர் ஆஃப் வாக்கிங் லெக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் விங்ஸ் அரைசஸ் வந்து மீசோதொராக்ஸ். இந்த மீசோதொராக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் விங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு பேர் டெக்மினா. அந்த செகண்ட் பேர் ஃப்ரம் மெட்டாதொராக்ஸ் வந்து செகண்ட் பேர் வரும். இந்த 4 விங்ஸ் மீசோதொராக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 4 விங்ஸு கால்டு டெக்மினா ஆர் ஒப்பாக், டார்க்காக இருக்கும், ஒப்பாக்காக இருக்கும், லெதரியாக இருக்கும். கவர் த ஹைண்ட் விங்ஸ் வென் இட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது இந்த விங்கை கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா. இந்த ஹைண்ட் விங்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட். ஹைண்ட் விங்ஸுங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்த்தா அப்படியே தெரியும். அந்த மெம்பரைனஸாக இருக்கும், நிறைய யூஸ் இன் ஃப்ளைட், இதுதான் பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
அப்டமனில் பார்த்தீங்கன்னா போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸில் அப்டமன் கன்சிஸ்ட் ஆஃப் 10 செக்மெண்ட்ஸ். ஸோ அப்டமனில் பார்த்தீங்கன்னா 10 செக்மெண்ட்ஸ் இருக்குது. 10 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி இப்படி 1 2 3 4 10 இருக்கும். அந்த 10 செக்மெண்ட்ஸில் இந்த எத்தனாவது செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இதை தான் கொஸ்டின் கேட்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. இன் ஃபீமேல்ஸில் 7th ஸ்டெர்னைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னமில் போட் ஷேப்டு ஒரு 7th ஸ்டெர்னம் போட் ஷேப்டு இருக்கும். டுகெதர் வித் த 8th and 9th செக்மெண்ட் 7th 8th 9th எல்லாம் சேர்ந்து ஸ்டெர்னெல்லாம் சேர்ந்து ப்ரூட் ஆர் ஜென்டல் பவுச் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த ஃபாரிஸ்ட் இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்கள். உஸ் ஆன்டீரியர் பார்ட் கண்டெய்ன்ஸ் ஃபீமேல் கோனோஃபோர். அதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் வந்து ஃபீமேல் கோனோஃபோர் இருக்கும். ஸ்பெர்மட்டிக்கல் போர்ஸ், ஸ்பெர்மட்டிக்கல் ஃபோர்ஸ் தான் ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணி ஃபெர்டிலைசேஷனுக்கு யூஸ் ஆகும். ஆனால் கொலாட்ரல் கிளான்ஸ்னால் அந்த அசசரி கிளான்ஸாக இருக்கும். ஓகேங்களா, மேல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்டில் பவுச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில் சேம்பர் லைஸ் அட் த ஹைண்ட் எண்ட் ஆஃப் த அப்டமன். எண்டில் கடைசியில் இருக்கும். டார்சலி பை 9th and 10th டெர்கால ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது டார்சலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அது வென்ட்ரலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். மேலும் ஃபீமேலும் தனித்தனியாக தான் இருக்கும். எது காக்ரோச்சில். ஓகேங்களா, டையோஷியஸ்னால் தனித்தனி ஸ்பீஷியஸ் தான். ஸோ மேலில் வந்து 9th 10th டார்சல்லே டெர்காவில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். வென்ட்ரல்லே 9th ஸ்டெர்னமில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அங்கே ரெண்டுமே ஸ்டெர்னலாக தான் இருந்துச்சு. இட் கண்டெய்ன்ஸ் டார்சல் ஆனஸ். ஆனஸ் வந்து டார்சலாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, பின்பகுதியில். வென்ட்ரல் மேல் ஜென்டல் போர். ஜென்டல் போர் ஓப்பனிங் வந்து வென்ட்ரலில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். வித் கோனோஃபைசிஸ். அசரி அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜென்டல் ஆர்கன் கோனோஃபைசிஸ் சொல்லுவாங்க. மேல்ஸ் பியர் ஏ பேர் ஆஃப் ஷார்ட். மேல்ஸில் வந்து ஷார்ட்டு த்ரெட் லைக் ஆனல் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஆனல் ஸ்டைல்ஸ்னால் இப்படி ஷார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்படி ஆனல் ஸ்டைல்ஸ் மாதிரி எண்டில். இட்ஸ் ஆப்சென்ட் ஃபீமேல்ஸில் ஆப்சென்ட்டாக இருக்கும். பட் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் ரெண்டுலேயும் இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபீச்சர். இதை வச்சு மேலாக ஃபீமேல் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டு செக்ஸஸுமே 10th செக்மெண்ட்டில் ஜாயிண்டட் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுதான் ஆனல் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போத் ப்ரெசென்ட் இன் மேல் அண்ட் ஃபீமேல். அதே மாதிரி மேலில் பேர் ஆஃப் டெஸ்டஸ் இருக்கும், ஃபீமேலில் பேர் ஆஃப் ஓவரியர்ஸ் இருக்கும். மார்ஃபாலஜி படிப்பீங்க. இப்போ நான் பார்த்த அப்பர் லிப் ஸ்ட்ரக்சர்ஸ் லேப்ரம், 2 பேர் ஆஃப் மேண்டிபிள், 2 பேர் ஆஃப் மேக்ஸ், ஒரு பேர் ஆஃப் மேக்ஸ் இல்லை, ஒரு பேர் ஆஃப் மேண்டிபிள். இந்த கிரைண்டிங் ரீஜன் தான் இன்சிசன் ரீஜன் தான் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஹைஃபோஃபரைஸ் டங் லைக் ஸ்ட்ரக்சர் ஃப்ளெக்சிபிள். லேபியம் வந்து லோயர் லிப்பு. இது மவுத் பார்ட்ஸு. ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டனா இருக்குது, ஆசலஸ் இருக்குது, அப்புறம் காம்பவுண்ட் ஐ இருக்குது தான் விஷன் பார்க்குறதுக்கு. மேண்டிபிள் மேக்ஸில் அங்கே கொடுத்துருக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனடைம் வந்துட்டோம். ஸோ அனடைமியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அலிமெண்ட்ரி கேனல். அலிமெண்ட்ரி கேனல்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், அதாவது சாப்பாடு அரைக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாடி கேவிட்டியில் இருக்குது, 3 ரீஜனாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாடி கேவிட்டி ஹீமோசீல்னு சொல்லுவாங்க. பின்னாடி படிப்பீங்க. ஓப்பன் சர்க்குலர் சிஸ்டம்னால ஹீமோசீல்னு சொல்லுவாங்க. ஸோ 3 ரீஜன்ஸ் இருக்குது, ஃபோர்கெட்டு, மிட்கெட்டு, ஹைண்ட்கெட்டுன்னு சொல்லிட்டு. இந்த மவுத் ஓப்பன்ஸ் இன்ட்டு ஷார்ட் ஃபேரிங்ஸ். ஸோ மவுத்து, அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸு, அப்புறம் ஈசோஃபேகஸ் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம கிராப் இருக்கும், இது ஸ்டோர் பண்ணக்கூடியது. கிசார்ட் இருக்கும், அரைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் இருக்கும், இன்டெஸ்டைன் மாதிரி. அப்புறம் நடுவில் நிறைய கிளான்ஸில் ஒரு அடுத்தது பார்ப்போம். அப்புறம் ரெக்டம், ஆனஸ். இது ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, கோலன் ரெக்டம்னு சொல்லலாம். கோலம் ரெக்டம், ஆனஸு. இதுக்குள்ளே வந்து நிறைய கிளாண்ட் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை நம்ம பார்ப்போம் இங்கே. ஓகேங்களா, இதுக்குள்ளே டீத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மவுத் ஓப்பன்ஸ் டியூப்லர் ஃபேரிங்ஸ். ஸோ ஃபேரிங்ஸில் டியூப்லர் ஃபேரிங்ஸில் மவுத் ஓப்பன் ஆகுதுங்களா. அதுக்கப்புறம் லீடிங் டு நேரோ டியூப்லர் பேசேஜ்கள் யூசோஃபேகஸ். அப்புறம் யூசோஃபேகஸ்க்கு போகுது. இது ரெண்டுக்கும் நடுவில் சலைவரி கிளாண்ட், சலைவரி ரிசர்வாயர் இருக்குது. இது வந்து என்சைம் செக்ரேட் பண்ணும் டைஜஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தஸ் இன்டர்ன் ஓப்பன்ஸ் இன்டிய சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு கிராப் யூஸ் ஃபார் ஸ்டோரிங் ஃபுட். இந்த யூசோஃபேகஸ் வந்து அப்புறம் ஒரு கிராப் லைக் ஸ்ட்ரக்சரில் போகும். அதுதான் கிராப்பு. சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு சாக் மாதிரி இருக்கும். அதுதான் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. த கிராப் இஸ் ஃபாலோட் பை கிசார்ட் ஆர் ப்ரோ வென்ட்ரிகல்ஸ். இந்த கிராப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிசார்ட் ஆர் ப்ரோ வென்ட்ரிகல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிசார்ட் ப்ரோ வென்ட்ரிகல்ஸில் இந்த இது வந்து பற்றி எப்படி இருக்கும்னா அவுட்டர் லே ஆஃப் திக் சர்க்குலர் மசில்ஸ் அண்ட் இன்னர் கியூட்டிக்கல் ஃபார்மிங் 6 ஹைலி கைட்டினஸ் பிளேட் கால்டு டீத். இந்த கிசார்டில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மசில் இருக்கும், இன்னரில் கியூட்டிக்கல் மாதிரி கூராக வந்து சைட்னஸ் பிளேட் இருக்கும். அதுதான் டீத்துன்னு சொல்லுவாங்க எங்கே கிசார்டில். ஓகேங்களா, இந்த கிசார்ட் ஹெல்ப்ஸ் இன் கிரைண்டிங் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். பெரிய பெரிய ஃபுட் பார்ட்டிகல்ஸும் உள்ளார வந்துச்சுன்னா அது உடைக்கிறதுக்கு இந்த கிசார்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்டையர் ஃபோர்கெட் இஸ் லைன்டு பை கியூட்டிக்கல். ஃபஸ்ட் இருக்கிற ஃபுல் ஃபோர்கெட் பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கலெல்லாம் லைன் பண்ணிப்பட்டிருக்கும். ஓகேங்களா, a ring of 6 to 8 blind tubules, 6 to 8 blind tubules called hepatic or gastric is present at the junction of foregut and midgut. ஸோ ஃபோர்கெட்டுக்கும் மிட்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது தான் ஹெப்பாட்டிக் சிக்கே, அதாவது கேஸ்ட்ரிக் சிக்கே. இதில் இருந்தால் என்சைம் செக்ரெட் ஆகும். டைஜஸ்டிவ் ஜூஸ் தான் இங்கே தான் செக்ரெட் ஆகும். அதுக்கு முன்னாடி சலைவரி கிளாண்டில் தான் செக்ரெட் ஆகும். அதே மாதிரி இந்த மிட்கட்டுக்கும் ஹைண்ட்கட்டுக்கும் நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மால்ஃபிஜியன் டியூபிள்ஸ்.
இதுதான் வந்து எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம்க்கு யூஸ் ஆகும். வேஸ்டேஜ் எக்ஸ்கிரீட் பண்ணுறதுக்கு என்ன வேஸ்டேஜ் இங்கே யூரிக் ஆசிட் தான் இங்கே வேஸ்டேஜ். ஸோ அட் ஜங்ஷன் ஆஃப் மிட் கட் அண்ட் ஹைட் கட் இஸ் present another ring of 100 to 150 yellow color thin filamentous Malpighian tubules இருக்கும். ஓகேங்களா. தி ஹெல்ப் இன் ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ். இதுதான் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணும். எங்கேருந்து ஹீமோலிம்ப். இந்த ஹீமோலிம்ப் தான் பிளட் காக்ரோச் இல்லை. ஓகேங்களா. இந்த ஹீமோலிம்ப் எங்கே இருக்கும், ஹீமோசோயிலுங்கிற பாடி கேவிட்டியில் ஃபுல்லாக பறந்துருக்கும். ஏன்னா ஓப்பன் வாஸ்குலர் சிஸ்டம் தானே, அதனால் பிளட் வெசல்ஸே இருக்காது, அண்டர் டெவலப்டு, அதனால் ஃபுல்லாக அப்படி பறந்துருக்கும். ஆர்கன் வந்து பேத் பண்ணிட்டு போயிட்டுருக்கும், ஆர்கன் அப்படியே மூழ்கிட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற வேஸ்ட்டை தூக்கி ரிமூவ் பண்ணுறது மால்பிஜியன் டியூபிள்ஸோட வேலை. அது எங்கே இருக்குது, மிட்கட்டுக்கும் ஹைன்கட்டுக்கும் நடுவில் இருக்குது. 100 to 150 வரைக்கும் இருக்குது. இந்த ஹைன்கட் இஸ் ப்ராடர் தென் த மிட். ஹைன்கட் வந்து மிட்கட்டோட பெருசு. இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ இலியம், கோலன், ரெக்டம். ஓகேங்களா. இலியம் தான் இன்டர்செயினில் வரும், அப்புறம் கோலன், அப்புறம் ரெக்டம். அது வந்து ஆனஸில் ஓப்பனிங் ஆகும். ரெக்டம் ஓப்பன் த்ரோ த ஆனஸ். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக வந்து புரிஞ்சுக்கிட்டோமா. ஸோ ஹெப்பாட்டிக் சிக்கே, அப்புறம் மீசென்ட்ரான், மிட்கட் இருக்குது. மிட்கட்டுக்கும் ஹைன்கட்டுக்கும் நடுவில் வந்து மால்பிஜியன் டியூபிள்ஸ் இருக்குது எக்ஸ்கிரீஷன் பண்ணுறதுக்கோசரம். அப்புறம் இலியம், அப்புறம் கோலம், அப்புறம் ரெக்டம், அப்புறம் ஃபைனலாக ஆனஸ். ஸோ அவ்வளோதான், இது அலிமெண்ட்ரி கனல் ஆஃப் காக்ரோச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் என்ன சொல்லியிருந்தோம், ஓப்பன் டைப் ஆஃப் வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ பிளட் வெசல்ஸ்லாம் வந்து போர்லி டெவலப்டு, அதனால ஓப்பன் டைப். ஓப்பன் இன்டூ ஸ்பேஸ் கால்ட் ஹீமோசோயல். ஸோ ஹீமோசோயல்ங்கிற ஸ்பேஸில் ஓப்பன் ஆகும். விசரல் ஆர்கான்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ஹீமோசோயல். எல்லா ஆர்கானும் ஹீமோசோயல் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் பாடி கேவிட்டில். அப்போ வந்து பிளட் இப்போ ஒரு ஆர்கான் இருக்குன்னா பிளட் அப்படியே ஃபுல்லாக அப்படி பறந்து போகும், பிளட் வெசல் இல்லாதனால. அப்போ அந்த மூழ்கிட்டு ஆர்கன் வந்து பிளட்டில் மூழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் பேத்தட் இன் பிளட், ஆர்கான் ஆர் பேத்தட் இன் பிளட். ஸோ பிளட்டில் வந்து பேத்தாக இருக்கும். அந்த பிளட்னா இதில் ஹீமோலிம்ப் தான். இந்த ஹீமோலிம்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் பிளாஸ்மா இருக்கும், அப்புறம் ஹீமோசைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஹார்ட் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் எலாங்கேட்டட் மஸ்குலர் டியூப். இதுதான் எலாங்கேட்டட் மஸ்குலர் டியூப். இதை சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி டியூபாக இருக்கும், எலாங்கேட்டட் டியூப் மாதிரி. இதுதான் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைனஸ் தான் எதுவும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஹார்ட் இருக்குது, ஹார்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கும் சைனஸ் இருக்குது. சைனஸ்னால் வெயின், நம்ம லார்ஜ் வெயின்னு சொல்லலாம், அங்கே பிளட் கலெக்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் எலாங்கேட்டட் மஸ்குலர் டியூப் லையிங் மிட் டார்சல் லைன் ஆஃப் தொராக்ஸ் அண்ட் அப்டமன். தொராக்ஸ்லையும் அப்டமன்லையும் அந்த சென்ட்ரல் பொசிஷன், சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா லைனாக வரிசையாக இருக்கும். இட் இஸ் டிஃபரன்ஷியேட் இன்டூ ஃபன்னல் ஷேப்டு சேம்பர்ஸ் வித் ஆஸ்டியா ஆன் எதர் சைடு. ஸோ ரெண்டு பக்கமும் ஆஸ்டியா ஓட்டையாக இருக்கும். இந்த ஆஸ்டியாவில் வால்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், பிளட் இந்த ஆஸ்டியா வழியாக உள்ளார போய் ஹார்ட்டுக்கு போகும், சைனஸில். ஓகே, ஹார்ட்டுக்கு போகும், அவ்வளோதான். அதே மாதிரி ஆப்போசிட் டேரக்ஷன் போகாது, ஹார்ட்லேருந்து மறுபடியும் பம்ப் ஆகி வெளியே வரும். ஓகேங்களா. ஸோ இந்த சைனஸ் தான் அந்த வேலையை பார்க்குறது. சரி, இந்த ஆஸ்டியா தான் அந்த வேலையை பார்க்குறது. ஆஸ்டியாவில் வால்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட் ஃப்ரம் சைனஸில் வெளியில் சைனஸ் ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. சைனஸ்னால் அங்கே இங்கேயும் ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கேருந்து ஆஸ்டியா வழியாக வரும் பிளட். சைனஸ் என்டர் ஹார்ட் த்ரூ ஆஸ்டியா அண்ட் இஸ் பம்ப்டு ஆன்டீரியர் டு சைனஸஸ் அகைன். ஸோ சைனஸஸ்ஸு அது சாக்ஸ் மாதிரி இருக்கும், அதிலிருந்து ஆஸ்டியா போகும். ஆஸ்டியாவிலேருந்து ஹார்ட்டில் போய் இப்போ ஆக்சிஜனேட் பண்ணோன்னே மெடி சைனஸ் இப்படி தான் போகும். ஹார்ட்டில் எப்படி ஆக்சிஜனேட் பண்ணோம்னா ட்ரக்கியல் சிஸ்டம் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதை அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ட்ரக்கியல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் மொத்தம் 13 ஹார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 13 சாக்ஸ் மாதிரி ஹார்ட் இருக்குது, சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட். நெக்ஸ்ட் வந்து ட்ரக்கியல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ட்ரக்கியல் நெட்வொர்க்ஸ் இருக்குது. அந்த ட்ரக்கியா எங்கே ஓப்பன் ஆகும்னா 10 பேர் ஆஃப் ஸ்மால் ஹோல்ஸ் கால்ட் ஸ்பைரக்கல்ஸ். அந்த காக்ரோச்சுடைய அவுட்டர் சைடில் ஸ்பைரக்கல்ஸ் மாதிரி 10 பேர் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. அந்த 10 பேரில் வந்து ஸ்பிங்டர் இருக்கும். ஸ்பிங்டர்னா அந்த அப்பப்போ க்ளோஸ் பண்ணும், அப்பப்போ ஓப்பன் பண்ணும், ஏன்னா டஸ்ட் உள்ளார போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி ஏர் வந்து உள்ளார போகும், அது போய் ட்ரக்கியாவில் பட்டோடனே ட்ரக்கியாவில் டிஃப்யூஷன் ஆகும், ஆக்சிஜன் டிஃப்யூஷன் ஆகும். அந்த ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகும்போது இந்த ஆக்சிஜனில் தான் இங்கே ஹார்ட்டுக்கு போகும், அந்த ஹார்ட்லேருந்து சைனஸ்க்கு போகும். இப்படி தான் ஆக்சிஜனேட் பண்ணுறாங்க பிளட்டை. ஸோ ஸ்பைரக்கல்ஸ் ப்ரெசென்ட் அந்த லேட்டரல் சைட் ஆஃப் த பாடி, சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு காக்ரோச் சைடில். தின் பிரான்ச்சிங் டியூப்ஸ், ட்ரக்கியல் டியூப்ஸ் சப்டிவிட் இன்டு ட்ரக்கியோல்ஸாக மாறும். இது வந்து இந்த டியூப்ஸ் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகும் ஃப்ரம் ஏர்னா வெளியில் ஸ்பைரக்கல்ஸ்லேருந்து எல்லா பார்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகும். ட்ரக்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் ஆஃப் ஸ்பைரக்கல்ஸ் ரெகுலேட்டட் ஸ்பிங்டர்ஸ் நான் சொன்னது தான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எப்படி நடக்கும்னா ட்ரக்கியோல்ஸில் டிஃப்யூஷன் வழியாக தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேங்களா. ட்ரக்கியோல்ஸ்லேருந்து பிளட் வெசல், சைனஸஸ்க்கு பிளட் வெசல் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பிளட்டுக்கு, ஹீமோலிம்ப்னு சொல்கிறாங்களா அதுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இப்போ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் பார்த்துருக்கோம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்துருக்கோம், எல்லாம் முடிஞ்சிருச்சா. இப்போ வந்து எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டமில் இது வந்து யூரிக் ஆசிட் தான் ரிலீஸ் பண்ணோம். மால்பிஜியன் டியூபிள்ஸ் தான் இங்கே எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் இஸ் பெர்ஃபார்ம்டு பை மால்பிஜியன் டியூபிள்ஸ். நம்மளுக்கு கிட்னி, அங்கே மால்பிஜியன் டியூபிள்ஸ். ஈச் டியூபிள் இஸ் லைன்டு பை கிளாண்டுலர் சிலியேட்டட் செல்ஸ். ஓகேங்களா. தி அப்சார்ப் நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த சிலியா அந்த கிளாண்டுலர் செல்ஸ்னால் நைட்ரஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிட்டு அதை வந்து யூரிக் ஆசிட்டை கன்வெர்ட் பண்ணோம். அதை அப்புறம் ஹைன்கட் வழியாக எக்ஸ்கிரீட் பண்ணோம். ஏன்னா ஹைன்கட்டில் தான் நமக்கு மால்பிஜியன் டியூபிள் இருக்குது, அதனால் அதில் வழியாக எக்ஸ்கிரீட் பண்ணிட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மால்பிஜியன் டியூபிள்ஸ் மட்டும் இல்லாமல் சில ஃபேட் பாடி, நெஃப்ரோசைட்ஸு, யூரிகோஸ் கிளான்ஸ் இது கூட எக்ஸ்கிரீஷனில் ஹெல்ப் பண்ணும். இதுவும் முக்கியம். இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
நெக்ஸ்ட் அடுத்து நர்வஸ் சிஸ்டம், பிரெயின். நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம்லாம் கேங்லியான்னு சொல்லுவாங்க. கேங்லியான்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து கேங்லியான்னா 4-5 நெர்வ் கனெக்ட் ஆகிற பிளேஸ்க்கு கேங்லியான்னு சொல்லுவாங்க, இப்படி ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கலெக்ஷன் ஆஃப் நர்வ்ஸ் கூட சொல்லலாம் கேங்லியான். ஸோ பிரெயின் இல்லை, பெரிய செரிப்ரம் அது மாதிரி பிரெயின் இல்லை இங்கே, அதனால கேங்லியான் தான் அந்த வேலையை பார்க்கும். ஹெட்டில் தனி கேங்லியான் இருக்குது, மீதி தொராக்ஸில் 3 இருக்குது, அப்டமனில் 6 இருக்குது. இதுதான் அந்த வேலையை பார்க்கும். ஸோ ஹெட்டை தனியாக கட் பண்ணி போட்டால் கூட ஒரு வாரத்துக்கு தனியாக உயிர் வாழும். So nervous system of cockroach consists of a series of fused, segmentally arranged ganglia joined by paired longitudinal connectives. கனெக்டிவிட்டிஸ் அந்த வென்ட்ரல் சைடு, வென்ட்ரல் சைடில் கனெக்டிவிட்டிஸ் அதோட சேர்ந்து இருக்கும். இப்போ வந்து ஈசோஃபெகல் கேங்லியன் இருக்கும், சூப்ரா ஈசோஃபெகல் கேங்லியன் ஈசோஃபெகஸ்க்கு மேலே இருக்குது. அப்புறம் சப் ஈசோஃபெகல் கேங்லியன் இருக்கும், ஈசோஃபெகஸ்க்கு உள்ள கீழே. இப்போ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈசோஃபெகஸ் இங்கே இருக்குன்னா மேலே ஒரு அதாவது நான் வந்து கிராஸ் செக்ஷனில் போட்டு காட்டுறேன். சூப்ராவில் மேலே 2 கேங்லியன் இருக்கும், கீழே ஒரு கேங்லியன் இருக்கும். இதுக்கு ஃபுல்லாக நெர்வ்ரிங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கும். இது காக்ரோச்சில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. 3 கேங்லியா வந்து தொராக்ஸில் இருக்கும், 6 இந்த அப்டமன் இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த பாடி ஃபுல்லாக நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். இந்த ஹெட் ஹோல்ட்ஸ் எ பிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். சில நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் தான் வந்து ஹெட்லேயும் இருக்கும். வைல் த ரெஸ்ட் இஸ் சிச்சுவேட்டட் அலாங் த வென்ட்ரல் பெல்லி சைடு ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. வென்ட்ரல் சைடுனா இப்போ இது வென்ட்ரல்னா இங்கே பெல்லி சைடில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நோய் இப்போ காக்ரோச் கட் ஆஃப் பண்ணால் கூட ஒரு வாரத்துக்கு உயிர் வாழணுன்றாங்க. ஹெட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா பிரெயின் இஸ் ரெப்ரசன்ட் பை சூப்ரா ஈசோஃபெகல் கேங்லியன். இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா அது விச் சப்ளைஸ் நர்வ்ஸ் டு ஆண்டனாவுக்கும் ஐக்கும் சப்ளை பண்ணும். இன் காக்ரோச் சென்ஸ் ஆர்கன்ஸ், காக்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கேட்டுட்டு இருந்தாங்க 2 டைம். சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன இருக்குது? ஆண்டனா, ஐஸு, மேக்ஸிலரி பால்ப்ஸு, லேபியல் பால்ப்ஸு, அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா மேக்ஸில்லா லேபியல், அது அப்புறம் ஆனல் செர்சி. ஆனல் செர்சி 10th எல்லாத்தையும் மேல் ஃபீமேல் 2மே இருக்குது. அப்புறம் எக்ஸெட்ரா இன்னும் சில இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ த காம்பவுண்ட் ஐஸ் ஆர் சிச்சுவேட்டட் அட் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெட். ஸோ ஹெட் எப்படி இருக்குன்னா இந்த பின்பகுதியில் தான் அந்த ஐஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஈச் ஐ கன்சிஸ்ட் ஆஃப் about 2000 ஹெக்ஸாகனல் ஒமட்டிடியா. இந்த ஹெக்ஸாகனல் ஒமட்டிடியாங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒமட்டிடியம் சிங்குலர். இது என்ன பண்ணும்னா டிஃப்ரெண்ட்டாக கலராக விஷன் கொடுக்கும். இந்த நைட் காகுல்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்களா, அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, நைட்டில் பார்த்தா அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது. அது வந்து சென்சிட்டிவிட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிடும், ஆனால் ரெசல்யூஷன் காட்டாது, என்னன்னு காமிக்காது, பட் ஏதோ இருக்குன்னு சொல்லி காமிக்கும். அதுதான் வந்து மோர் சென்சிட்டிவிட்டி பட் லெஸ் ரெசல்யூஷன். With the help of several ommatidia, இந்த 200 ommatidia வச்சு cockroach can receive several images of an object, different imageலாம் பிக்சராக காமிக்கும். This kind of vision is known as mosaic vision. மொசைக் விஷன் சொல்லுவாங்க. இது வந்து மோர் சென்சிட்டிவிட்டி, எது இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும், பட் அது என்னன்னு சொல்லி கரெக்டாக எந்த ஷேப்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. லெஸ் ரெசல்யூஷன். ஓகேங்களா. பீயிங் காமன் டியூரிங் த நைட். ஸோ நாக்டர்னல் விஷன்னால இது நைட்டில் சாப்பாடு தலைவரதுனால அப்படி வச்சுருக்காங்க. நைட்டு வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் காக்ரோச்சஸ் ஆர் டைஈசியஸ். அப்படின்னா இப்போ வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக. காக்ரோச்சஸ் டையோசியஸ்னு என்ன அர்த்தம்? மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். அண்ட் போத் செக்ஸஸ் ஆர் வெல் டெவலப்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். 2 செக்ஸஸும் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும். மேலில் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும், ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரிஸ் இருக்கும். ஓகேங்களா. இதுலேயும் கப்புலேட்டரி ஆர்கன்ஸ் ஓப்பனிங் போர் இருக்கும், இதுலேயும் போர் ஓப்பனிங் இருக்கும். இதில் இப்போ என்ன பண்ணால் இதில் வந்து ஊத்திக்கான்னு சொல்லுவாங்க. ஊத்திக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலேஷன் ஆனவுடனே இந்த எக்ஸ் வந்து ஒரு சம் எக்ஸ் வந்து ஊத்திக்கா போய் நம்ம அந்த வெளுப்பு மாதிரி இருக்கும்போது வீட்டில் அதில் வந்து பதிச்சுட்டு வந்துடும். அப்புறம் இது வந்து இதிலிருந்து நிம்பல் ஸ்டேஜ் வரும், சின்ன காக்ரோச் மாதிரி வரும். இந்த நிம்பல் ஸ்டேஜ் 13 டைம் மோல்ட் ஆகி ஃபைனலாக காக்ரோச்சாக வரும். இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் வந்து விங்ஸ், லைட்டாக விங் பேட்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இதெல்லாம் இந்த லைன்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. எந்த செக்மெண்ட் இருக்குன்னு முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு செக்மெண்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், ஃபீமேல் என்ன மேல் என்னன்ட்டு. இந்த டெஸ்டிஸ் எங்கே இருக்குன்னா லையிங் ஆன், அதாவது ஒரு டெஸ்டிஸ் வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ் ஒன் லையிங் இன் ஈச் லேட்டரல் சைடு வந்து 4th to 6th அப்டாமினல் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 4th to 6th அப்டாமினல் செக்மெண்ட்னா ஒவ்வொரு பேரா பர்சென்ட்டாக இருக்கும். இங்கே ஒன்று. ஓகேங்களா. 4th to 6th செக்மெண்ட்டில் அப்படி பர்சென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி 1% இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ் அரைசஸ் ஏ தின் வாஸ் டிஃப்ரென்ஸ். ஒரு டெஸ்டிஸ்லையும் வாஸ் டிஃப்ரென்ஸ் அரைஸ் ஆகும். அப்போ இங்கே ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வாஸ் டிஃப்ரென்ஸ் தான் கண்டக்ட் பண்ணோம். விச் ஓப்பன் இன்ட்டு எஜாகுலரி டக்ட் த்ரோ செமினல் வெசிக்கல். அப்புறம் செமினல் வெசிக்கல் இருக்கும், அதிலிருந்து எஜாகுலரி டக்ட்டுக்கு போகும், வெளியில் எஜாகுலேஷன் பண்ணுறதுக்கு. இந்த எஜாகுலரி டக்ட் ஓப்பன்ஸ் இன்ட்டு மேல் கோனோஃபர். அதுதான் ஒரு போர் கூட ஓப்பன் ஆகும், அதுதான் மேல் கோனோஃபர். சிச்சுவேட்டட் வென்ட்ரல் டு ஆனஸ். ஆனஸ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும், இங்கே பெல்லி சைடு ப்ரெசென்ட்டாக இருக்கும். எ கேரக்டரிஸ்டிக் மஷ்ரூம் ஷேப்டு gland is present in the 4th to 7th abdominal segments which functions as an accessory reproductive gland. ஸோ மஷ்ரூம் ஷேப்டு கிளாண்ட் இருக்கும், எங்கே மேலுக்கு இருக்கும், எங்கே 6th to 7th அப்டாமினல் செக்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா அக்சஸரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட், அதாவது எக்ஸஸ் செக்ரேஷன் செக்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுதான் அக்சஸரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா ரெப்ரசென்ட் பை மேல் கோனோஃபைசிஸ் ஆர் பேலோமியர்னு சொல்லுவாங்க. நான் டயக்ராமில் பின்னாடி காட்டுறேன். இது வந்து சைட்னஸ் ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் சரௌண்டிங் த மேல் கோனோஃபோர். இந்த மேல் கோனோஃபோர் இருக்குன்னா இது வந்து அப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிலமெண்டஸ் மாதிரி சைட்னஸ் ஏசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும்.
த ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கலில் தான் ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் எஜாக்குலேட் ஆகும் டியூரிங் கப்புலேஷன். அதாவது க்ளூடு டுகெதர் இன் த ஃபார்ம் ஆஃப் பண்டில்ஸ் கால்டு ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ். ஸோ ஸ்பெர்ம்ஸ்லாம் க்ளூவாய் பண்டிலாக இருக்கும். அதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஃபோர் எஜாக்குலேஷன் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ். ஸோ விச் ஆர் டிஸ்சார்ஜ் த்ரூ கப்புலேஷன். கப்புலேஷன் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 large ovaries. 2 ஓவரி இருக்குது ஃபீமேலுக்கு. ஸோ இப்போ மேல் முடிச்சிட்டோம். அடுத்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ 2 ஓவரி இருக்கும். லைங் லேட்ரலி இந்த 2nd to 6th abdominal segments. அங்கே 4th இருந்து 6th இருந்துச்சு. இங்கே 2nd to 6th abdominal segments. ஸோ இந்த செக்மெண்ட்ஸ்லாம் முக்கியம். ஓகேங்களா? 4th to 6th, இங்கே 2nd to 6th abdominal segments. Each ovary is formed of a group of 8 ovarian tubules or ovaries. 8 ovarian tubules எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஓவரி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? கண்டினியூ செயின் ஆஃப் டெவலப்பிங் ஓவா. அங்கே தான் ஓவா டெவலப்பிங் ஓவா நிறையா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஓவிடெக்ஸ் இது ஓவிலிருந்து ரிலீஸ் வெளியே வரது ஓவிடெக்ஸ். யூனிட் டு ஃபார்ம் ஏ சிங்கிள் மீடியன் அவுட்லெட். 2 சேர்ந்து ஒரு மீடியன் அவுட்லெட்டாக ஃபார்ம் ஆகும். இதுதான் வேஜினாமாங்க. இதான் சிங்கிள் மீடியன் ஓவிடெக்ட் தான் ஆல்சோ கால்டு வேஜினா. விச் ஓப்பன்ஸ் இன்டு த ஜெனிட்டல் சேம்பர். அதில் இருந்தால் ஃபீமேல் ஜெனிட்டல் போரில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஏ பேர் ஆஃப் ஸ்பெர்மத்திக்கா. ஒரு பேர் ஆஃப் ஸ்பெர்மத்திக்கா ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுதான் ஸ்பெர்மத்திக்கா. இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்பெர்ம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இஸ் ப்ரெசென்ட் ஸ்பெர்ம்னா மேலேருந்து ரிலீஸ் பண்ணுற ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ பேராஸ்பெர்மத்திக்கா இஸ் ப்ரெசென்ட் இன் த 6th segment. 6th segmentல ப்ரெசென்ட்டாக இருக்கும். விச் ஓப்பன்ஸ் இன்டு த ஜெனிட்டல் சேம்பர். ஜெனிட்டல் சேம்பரில் இதுவும் ஓப்பன் ஆகும். ஜெனிட்டல் சேம்பர் அவுட் சைடில் வந்து ஓப்பனிங் ஃபீமேல் கோனோஃபோர் இருக்கும் பார்ப்பீங்க. ஸ்பெர்ம்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு த்ரோ ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ். ஸ்பெர்மட்டோஃபோர்ஸில் வழியாக தான் ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ் என்ன சொன்னாங்க, பண்டில் ஆஃப் ஸ்பெர்ம். அதை க்ளூ பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் அது வந்து டிரான்ஸ்ஃபர்டு த்ரோ ஸ்பெர்மட்டோஃபோர்ஸ். அந்த ஸ்பெர்ம் டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சு ஃபீமேலுக்குன்னா ஃபெர்டிலைஸ் ஆகும் அந்த எக்கு கூட சேர்ந்து. ஸோ அப்போ இந்த ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் ஆர் என்கேப்சுல்ட் இன் கேப்சூல். கேப்சூலாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுதான் ஊத்திக்கான்னு சொல்கிறது. ஸோ ஊத்திக்கான்னா ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் எப்படி வரும்? ஸ்பெர்ம் இருக்குன்னா அது ஸ்பெர்மட்டோஃபோராக வெளியே வரும். இந்த ஸ்பெர்மட்டோஃபோர் வந்து எக் கூட சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் ஆனவுடனே இது ஃபெர்டிலைஸ்டு எக்ஸாக கிடைக்கும். அது ஊத்திக்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஊத்திக்கா இஸ் ஏ டார்க் ரெட்டிஷ் டு பிளாக்கிஷ் ப்ரௌன் கேப்சூல். ஒரு கேப்சூல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அபவுட் 3 to 8 or 8 inches 8 mm லாங்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேர் ட்ராப்டு ஆர் அதை ட்ராப் பண்ணி விட்றாங்க. இல்லை வந்து எங்கே பதிச்சு வைப்பாங்க, அந்த வெடிப்புலாம் படிச்சு வைப்பாங்க. க்ளூடு டு த சூட்டபிள் சர்ஃபேஸ். யூஸ்வலி ஒரு கிராக்கில் க்ரீவிசி ஆஃப் ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட் சோர்ஸ் பக்கத்துலேயே வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வந்து 9 to 10 ஊத்திக்கே இருக்கும். ஓகேங்களா? 9 to 10 ஊத்திக்கே. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 14 to 16 எக்ஸ். ஸோ 9 to 10 ஊத்திக்கே இருக்கும். ஈச் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? 14 to 16 எக்ஸ். ஸோ இதெல்லாம் தேவையில்ல, ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் பெரி பிளான்ட் அமெரிக்கானா வந்து பார்த்தீங்கன்னா பாரோமெட்டபாலஸ். அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் த்ரூ நிம்பிள் ஸ்டேஜ். அதாவது இப்போ எக் இருக்குன்னா அது டெவலப் ஆகும்போது ஒரு நிம்பிள் ஸ்டேஜ் இருக்கும். இந்த நிம்பிள் ஸ்டேஜ் வந்து 13 டைம் வந்து மோல்ட் ஆனிச்சுனா தான் ஒரு ஃபைனலாக வந்து அடல்ட்டு காக்ரோச் கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட் டு லாஸ்ட் லிம்ப் நோடு பார்த்தீங்கன்னா விங் பேட்ஸ் இருக்கும். பட் நாட் சிமிலர் டு அடல்ட்டு. விங் பேட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடல்ட்டில் தான் வந்து விங்ஸ் டெவலப் ஆகும். த நிம்ப் லுக் வெரி மச் லைக் அடல்ட் மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த நிம்ப் க்ரோஸ் பை மோல்ட்டிங் அபவுட் 13 times மோல்ட் ஆகும் டு ரீச் த அடல்ட் ஃபார்ம். இந்த நெக்ஸ்ட் டு லாஸ்ட் நிம்ப் நோட்ஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விங் பேட்ஸ் இருக்கும். பட் அடல்ட் மட்டும் தான் விங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நெக்ஸ்ட் டு லாஸ்ட் நிம்ப் நோட்ஸ் தான் வந்து விங்ஸ் பேட்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த கொஸ்டின் கேட்டாங்க. விங் பேட் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் காக்ரோச் ஆர் வைல்டு. அதாவது யூஸே கிடையாது, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸே கிடையாது இது வரைக்கும். மேபி பின்னாடி ஏதாவது கண்டுபிடிச்சாதான். எங்கே வாழணும்னா ஹியூமன் ஹேபிட். நாம் எங்கே வாழ்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும். நம்மளுடைய பெஸ்ட்டாக உயிர் வந்துட்டு இருக்கோம். ஃபுட்டை வந்து சாப்பிட்றது, ஃபுட்டை வந்து கண்டாமினேட் பண்ணுறது, அதிலிருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, எக்ஸ்க்ரீட்டில் அது வந்து கண்டாமினேட் பண்ணுறது, வெரைட்டி ஆஃப் பேக்டீரியல் டிசீஸை வந்து பரவ வைக்கிறது எல்லாம் அந்த காக்ரோச்சோட வேலை தான். ஸோ காக்ரோச் தான் மோஸ்ட்லி இந்த காக்ரோச்சில் ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு இருக்கிற ஜென்ரல் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனுக்கு மேபி ஒரு கொஷின் கேட்பாங்க. 2 கொஸ்டின் வந்துச்சுன்னா காக்ரோச் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நீங்கள் என்சிஆர்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புக்ஸை படிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்டு, ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்னு தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்டு. ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. அது மேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேல் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிஸ், பேர் ஆஃப் டெஸ்டிஸ். இங்கே ஒரு டெஸ்டிஸ், இங்கே ஒரு டெஸ்டிஸாக, அப்புறம் ஃபேலிக் கிளாண்ட். இதெல்லாம் அக்சரி கிளாண்டு. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் இன்னும் கண்டுபிடிக்கல, பட் அக்சரி கிளாண்ட்ஸு. ஸ்மால் டியூபிள்ஸ், லாங் டியூபிள்ஸ் இருக்கும். நிறைய டியூபிள்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து செமினல் வெசிக்கல் ஃபார்ம் ஆகும். இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணும் ஸ்பெர்ம். நெக்ஸ்ட் வாஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது டெஸ்டிஸ்லேருந்து வர்றது. இந்த செமினல் வெசிக்கலுக்கு வர்றது தான் வாஸ் டெஸ்டிஸு. அப்புறம் வந்து வாஸ் டிஃப்ரென்ஸு, அப்புறம் தான் செமினல் வெசிக்கல். இங்கே தான் ஸ்டோர் பண்ணோம். அப்புறம் எஜாக்குலேட்டரி டக்ட்டு, அப்புறம் வந்து எஜாக்குலேஷன் நடக்கணும். ஓகேங்களா? அப்புறம் எஜாக்குலேஷன் டக்ட் இது. அப்புறம் ரைட் ஃபெலாமியர்னா அந்த அசசரி கிளாண்ட்ஸ், அதாவது
ஓப்பனிங் ஆஃப் த மேல் கோனாஃபர் சொன்னோம்ல, அதுக்கு பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அக்சசரி ஸ்ட்ரக்சர்ஸ், சைட்னஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்துருந்தோம்ல, அதுதான் இது. ரைட் ஃபெல்லோமியர், லெஃப்ட் ஃபெல்லோமியர், அப்புறம் வென்ட்ரல் ஃபெல்லோமியர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆனல் சர்க்கஸ்ங்கிறது 10 செக்மெண்ட்டில் மேல் ஃபீமேல் ரெண்டுத்தையும் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. கார்டல் ஸ்டைல் ஆர் ஆனல் ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஆனல் ஸ்டைல் வந்து நம்ம மேலுக்கு மட்டும்தான் இருக்கும், ஃபீமேலுக்கு இருக்காது. அப்புறம் சூடோபோனிஸ், டிட்டிலேட்டர்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் கொடுத்து இது ஏபிசி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பார்ட்ஸ்லாம் குறிக்கிறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரி ஒரு பேர் ஆஃப் ஓவரி இருக்குது. ஸ்பெர்மத்திக்காங்கிறது அக்சசரி ஆர்கன், ஓகேங்களா. 6th செக்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது கூடிய ஒரு கொலாட்ரல் கிளான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பெர்மத்திக்கை தான் வந்து இன்கமிங் ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஓவரி இருக்குது, அதிலிருந்து ஓவிடக்ட் வரும். அந்த 2 ஓவிடக்ட் சேர்ந்தால் காமன் ஓவிடக்ட் ஆர் வேஜினான்னு சொல்லுவாங்க. மீடியன் காமன் ஓவிடக்ட் வேஜினா. இந்த வேஜினா எங்கே ஓப்பன் ஆகும்? ஜென்டல் சேம்பரில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வெஸ்டிபுலம், அந்த கோனோஃபைசிஸ், அப்புறம் ஜென்டல் போர் ஓப்பன் ஆகும். ஜென்டல் பவுச் தான் இதுதான் ஜென்டல் சேம்பர். வெஸ்டிபுலம் சேர்ந்தால் ஜென்டல் பவுச். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சது, காக்ரோச் முடிஞ்சது.